அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈழத்தமிழன் மேனி. அன்பான உறவுகளே, நான் இந்த பதிவு யாருக்காக போடுகிறேன் என்றால், அண்மையிலே இஸ்லாமிய மதத்தினையும் இஸ்லாமிய மதத்தின் நபிகள் நாயகத்தையும் தவறாக பேசினார் என்பதற்காக இன்று சவுதி அரசாங்கம் அவருக்கு பாரிய ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. அவர்தான் அந்த அனோஜன் என்ற சகோதரன். எல்லாரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், ஒரு மதத்தை, ஒரு இனத்தை, அவங்கள் வழிபடுகின்ற இறைவனை யார் கொச்சைப்படுத்தினாலோ கேலிப்படுத்தினாலோ அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேதனைப்படுவார்கள், கொதித்தெழுவார்கள். இது உண்மையான விடயம். அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம். ஆனால் அவர் பேசியதற்காக இப்படி ஒரு பாரிய ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடாது. அவருக்கு வழங்கப்படுகிற தண்டனை அவர் செய்த குற்றத்துக்காக பாவ மன்னிப்பை அளித்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்து விடுகின்ற பட்சத்திலே தான் அவருடைய குடும்பங்களினுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி. அந்த நேரத்திலே அவர் ஒரு உணர்ந்து கொள்வார். ஒரு மதத்தை, ஒரு இனத்தை அவதூறாக பேசக்கூடாது என்று அவர் உணரும் போதுதான் அவருக்கான தண்டனை அதுவாக இருக்கும். எனவே உலகத்தில் வாழுகிற அனைத்து உறவுகளும், இதிலே ஒரு உயிர், ஒரு குடும்பம் மிக மோசமான சூழலை வாழப்போகிறது, துன்ப துயரத்தை சந்திக்கப் போகுது. அந்த பிள்ளைகள் மோசமான வறுமையான சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் அப்படியான ஒரு பாரிய ஒரு பணத்தினையும் தண்டப்பணமாக 5 வருட சிறையை சவுதி சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த இலங்கையில் வாழுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய ஆதரவும் முக்கியமாக இருக்கின்றது. அதைப்போல இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் சவுதி அரசாங்கத்தோடு பேசி அவருக்கு ஒரு பொது மன்னிப்பை வழங்கி அவரை விடுதலை செய்வதற்கு, அவரினுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கருதி, குடும்ப வாழ்க்கை கருதி அவருக்கான பொது மன்னிப்பை அளிப்பதற்கு இந்த நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் பேச வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என சவுதி அரசாங்கத்தோடு பேசி அவருக்கு ஒரு பொது மன்னிப்பை வழங்குகின்ற பொழுதுதான் நாங்கள் மனிதநேயம் படைத்தவர்களாக இருப்போம், மனிதநேயத்துக்காக வாழ்பவர்களாக இருப்போம் என்று கூறி அனைவரிடமும் கரங்கூப்பி இந்த அன்பான பதிவை பதிவு செய்கின்றேன். நன்றி.